ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி உசிலி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். 3/4 கப் ஆஃப் ஒரு தூர் தால் எடுத்துக்கோங்க. அதுக்கு 1/4 கப் ஆஃப் சென்னா தால் போட்டுக்கோங்க. போட்டு மினிமம் 1 hour சோக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் 3 ரெட் சில்லியும் போட்டு சோக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம ஒரு 1 hour மினிமம் சோக் பண்ண மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டிதான். குறைன்னு மிக்சியில் அரைக்கரைச்ச கொஞ்சம் கல் உப்பும் தேவைக்கேற்ற மாதிரி அப்புறம் பெருங்காயமும் போட்டு அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெயை தடவி இந்த குறைன்னு அரைச்சதை அதில் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்வலாக எல்லோரும் புளியார் சதுர்த்திக்கு உளுத்தங்கொழுக்கட்டை பண்ணுவாங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் ஒன் ஆஃப் த டேஸில் சும்மா ஒரு சேஞ்சுக்கு இந்த உசிலி கொழுக்கட்டை பண்ணோம். நம்ம ஜென்ரலாக பருப்பு உசிலிலாம் சாப்பிடுவோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதே மெத்தட் தான். நாங்கள் இந்த மாதிரி உசிலிக்கு ரெடி பண்ணிவிட்டு இந்த தால் மிக்சர் ரெடி பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்துலேயோ இல்லை குக்கர்லேயோ வச்சுருவோம். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த வேஸு. இதை ஒரு நாள் உங்கள் வீட்டில் இந்த உசிலி கொழுக்கட்டை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஜஸ்ட்டு ஒரு 10 to 12 minutes மினிமம் ஃப்ரெண்ட்ஸ் குக்கரில் வேக வச்சுக்கோங்க. இதை ஸ்டீம் பண்ணிக்கோங்க. நல்ல ஸ்டீமில் வெந்தால் தான் நல்லது, வேகாமல் சாப்பிடக்கூடாது. தூர் தால், சென்னா தால் எல்லாத்துலேயும் நிறையா ப்ரோட்டீன் இருக்குது. இட் ஹாஸ் அ லாட் ஆஃப் ஹெல்த் பெனிஃபிட்ஸ். பார்த்தீங்களா, நல்லா வெந்து வந்துடுது. இப்போ கொஞ்சம் சூடு ஆறினோடனே இந்த வெந்த உசிலியை நீங்கள் கொஞ்சம் நல்லா உதுத்துக்கணும். கையை வச்சு உதுத்துண்டாலும் ஓகே, இல்லை கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா நான் ஜென்ரலாக ஆறினோடனே ஒரு மிக்சியில் ஒரு அடி அடித்து உதுத்துருவேன். ஸோ நீங்கள் அப்படியும் உதுத்துக்கலாம் ஆறினோடனே. ஜென்ரலாக எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா பண்ணாங்கன்னா நான் இதையே லைட்டாக கூட சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் உசிலி எல்லாமே. இதுலேயே நீங்கள் கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுன்ட்டு பருப்பு உசிலி மாதிரி கூட பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அண்ட் என்னோடய கணேஷ் சதுர்த்தி வீடியோஸ்க்கெல்லாம் I really like the way you all watched my videos, commented, liked, shared. சில பேர்லாம் வாட்ஸ்அப்பில் கூட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, இப்போ நம்ம உசிலியை உதுத்துன்ட்டோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டுன்ட்டு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தாளிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த உசிலி மிக்சரை போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளிச்சுண்டா நல்லா மணமாக இருக்கும். கடுகு போட்டு கடுகு படப்படன்னு வெடித்த உடனே பாருங்கள், கருவேப்பிலை போட்டோம். இப்போ இந்த உசிலியை எடுத்து போட்டுக்க வேண்டிதான். போட்டுண்டு ஒரு பெரட்டிக்கோங்க. நான் ஜஸ்ட்டு சேனல் ஆரம்பித்து ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 வாரம் தான் ஆகுது. பட் ரியலி தேங்க்யூ ஃபார் ஆல் ஹூ சப்ஸ்கிரைப்ட் அண்ட் சப்போர்ட்டட். நாங்கள் கண்டிப்பாக நல்ல நல்ல வீடியோவாக ஃப்யூச்சரில் போடுறோம். அவ்வளோதான், ஒரு வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் கொஞ்சம் தேங்காய் கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். தேங்காய் போட்டு யூஸ்வலாக ஸ்டவ்வை ரொம்ப நேரம் ஆனில் வச்சுக்கூடாது. அவ்வளோதான், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு அவ்வளோதாங்க, கொழுக்கட்டையோட ஸ்டஃபிங் ரெடி. ஆல்ரெடி கொழுக்கட்டை மேல் மாவு வீடியோலாம் நான் போட்டிருப்பேன், பார்க்காதவங்க அதை பாருங்கள். ஸோ அது மாதிரி கொழுக்கட்டை மேல் மாவு ரெடி பண்ணி இந்த மாதிரி மேல் மாவு வச்சு இந்த மாதிரி கொழுக்கட்டை பால்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ இந்த உசிலி கொழுக்கட்டை நம்ம கொஞ்சம் ஹரிசாண்டலாக பண்ணுவோம், வெர்டிக்கலாக பண்ணாமல். அதனால் கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டையாகவே பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துருங்க, அவங்க இன்ட்ரெஸ்ட் காமிச்சாங்கன்னா. எங்கள் வீட்டில் நாங்கள் அப்படி பண்ணுவோம். இதை வச்சு என் பொண்ணு ஸ்னோமேன்லாம் பண்ணுவாள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொழுக்கட்டை பால்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இப்போ அதே மாதிரி நம்ம இந்த உஸ்லி வச்சுருக்கோம்ல, அதையும் ஹரிசாண்டலாக இந்த மாதிரி கொஞ்சம் உருட்டி வச்சுக்கோங்க. நம்ம பூரணம் வைக்கிற மாதிரி இதையும் இந்த மாதிரி வச்சுக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆஸ் யூஷுவல் தான் நான் சொன்ன மாதிரி சொப்பு ரெடி பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இந்த கொழுக்கட்டை மாவை கொஞ்சம் ஹரிசாண்டலாக வச்சுட்டு உள்ளுக்குள்ளே நம்ம ஆல்ரெடி பிடிச்சி வச்ச உசிலியை வச்சிடலாம். வச்சுட்டு சொப்பை சீல் பண்ணிடலாம். கொஞ்சம் மேலே டிப்ஸ்லலாம் எண்ணெய் தடவிக்கோங்க, ஸோ தட் அழகாக அந்த ஷேப்பில் வரும். பார்த்தீங்களா, சூப்பராக ரெடி ஆகிடுது. நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க, ஸோ தட் உசிலிலாம் வெளில வராது. இப்போது நீங்கள் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் தடவின்ட்டு, இல்லை இட்லி தட்டில் எண்ணெய் தடவின்ட்டு, நம்ம பண்ணி வச்சுருந்த கொழுக்கட்டையெல்லாம் வைக்க வேண்டியதான் ஆஸ் யூஷுவல். வச்சுட்டு மினிமம் 10 to 12 minutes வேக விடுங்க. ஸ்டீமில் வேகணும், நல்லா வேகணும். வெந்த உடனே சுட சுட சூப்பரான உசிலி கொழுக்கட்டை ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி கமெண்ட் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. இந்த கொழுக்கட்டை ஷேப்பு நம்ம விஷ் தான், நாங்கள் இந்த ஷேப்பில் யூஸ்வலாக பண்ணுவோம். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நல்லா ஒரு 12 நிமிஷம் வெந்துடுத்து. கொழுக்கட்டை ரெடி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.